அல்-ஃபலாக் பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் ஜாவத் சித்திக் கைது. தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதி கொடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்டாரா? அல்-ஃபலாக் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பலரிடம் விசாரணை. வீட்டு காவலில் சிலர். விரைவில் இடிக்கப்படுகிறது அல்-ஃபலாக் பல்கலைக்கழகம். உமரின் மொபைல் கண்டுபிடிப்பு. கிளைமேக்ஸை நெருங்கும் டெல்லி கார் குண்டுவெடிப்பு வழக்கு. பாகிஸ்தான் பங்களாதேஷ் நாடுகளுக்கு செக் வைக்கும் மோடி அரசு. கோட் வார்த்தைகளில் செய்திகளை பரிமாறிய தீவிரவாத டாக்டர்கள். யார் அந்த மேடம் சர்ஜன்? உமரின் அதிர்ச்சி வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோவில். நண்பர்களை, தொடர்ச்சியாக நாம் டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம். பல ஆண்டுகளாக இந்தியாவில் பெரிய அளவில் ஆபத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாத இயக்கம் செயல்பட்டு வந்திருப்பது தற்போது வெளியாகி இருக்கும் அதிர்ச்சி செய்திகள் காட்டுகின்றன. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை ஏதாவது ஒரு வகையில் சரிய செய்ய வேண்டும் என்பது பாகிஸ்தான் ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீரின் சதிச் செயல். அமெரிக்காவுக்கு சென்று திரும்பிய பின்னர் இந்த அசீம் முனீர் இந்தியாவின் பொருளாதார மண்டலங்கள் அளிக்கப்படும் என்று பகிரங்கமாக பேசியிருந்தது இந்த உலகமே அறியும். அணு ஆயுதம் பயன்படுத்துவோம் என்று கூறியிருந்தார். ஏன் ஐநா வாய் மூடிக்கொண்டிருந்தது? இந்தியாவில் அமைதியை குலைக்க வேண்டும், மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அசீம் முனீரின் ஆதரவுடன் ஜெய்ஷ்-இ-முகமது இந்தியாவில் கால் பதித்து வருகிறது. சாதாரணமாக இந்தியாவில் நுழைவது கடினம் என்பதால் இங்கு இருக்கும் நபர்களை தங்களது வலைக்குள் கொண்டு சென்றுள்ளனர். அப்படி சென்றவர்கள்தான் மருத்துவர்கள் உமர், முசமில், ஜாகின், அதில் ரதர் ஆகியோர். இவர்களிடையே நெட்வொர்க் உருவாகி இருக்கிறது. இவர்களில் உமர் கார் குண்டுவெடிப்பில் இறந்தான். மற்ற மூவர் ஷாகின், முசமில், அதில் ஆகிய மூவரும் துருக்கியில் இருந்து செயல்பட்ட உகாசா அமைப்புடன் தொடர்பு ஏற்படுத்தியிருந்தனர். பயங்கரவாத சந்தேக நபர்களின் பின்னால் இருந்த ஹேண்ட்லர்கள் டாக்டர் ஒசாகா மற்றும் டாக்டர் ஷாகிம் எனும் குறியீடு பெயர்களால் அழைக்கப்பட்டனர். நிசார் என்பது பாகிஸ்தானைச் சேர்ந்த ஹேண்ட்லர் என்றும், ஒசாகா என்பவர் துருக்கியைச் சேர்ந்த ஹேண்ட்லர் என்றும் நம்பப்படுகின்றன. டெல்லி கார் வெடிகுண்டு தாக்குதல் வழக்கின் முதன்மை குற்றவாளியான டாக்டர் உமர் தன்னை பற்றிய செய்திகள் வெளிவந்தால் அவர் பயன்படுத்தி வந்த மொபைலை அழித்துவிடும்படி தனது சகோதரனிடம் கூறியிருக்கிறார். இவரிடம் 2 மொபைல்கள் இருந்துள்ளன. இவற்றில் ஒன்றை தனது தம்பியிடம் ஒப்படைத்துள்ளார். அந்த போன் புல்வாமாவில் உள்ள ஒரு குளத்தில் எரியப்பட்டது. பின்னர் அது மீட்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. செங்கோட்டைக்கு அருகே நடந்த தற்கொலை வெடிகுண்டு குறித்து உமர் பேசும் வீடியோ அதிலிருந்து எடுக்கப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. டெல்லி சம்பவம் நடப்பதற்கு முன்பு புல்வாமாவில் இருக்கும் தனது வீட்டுக்கு சென்று வந்துள்ளார் உமர். இவர்களில் டாக்டர் ஷாகின் மேடம் சர்ஜன் என்று அழைக்கப்படுகிறார். இவர் இந்தியாவில் இருக்கும் மற்ற தொடர்புடைய மருத்துவர்களுடன் கோட் வார்த்தைகளில் குறுஞ்செய்திகளை பரிமாறியுள்ளார். 6 நகரங்களில் சதி திட்டங்களை நிறைவேற்ற திட்டமிட்டுள்ளனர். ஃபரிதாபாத்தில் கைது செய்யப்பட்ட 43 வயது ஷாகினிடம் இருந்த டைரி, திட்ட நோட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. டிசம்பர் 6ஆம் தேதி நாட்டின் பல பகுதிகளில் சதியை நிறைவேற்ற திட்டமிட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. பாபர் மசூதி இடிப்புக்கு பழிவாங்க இந்த திட்டம் என்று தனது டைரியில் ஷாகின் குறிப்பிட்டுள்ளார். இந்த டைரியில் 6 மிஷன் என்று குறிப்பிட்டுள்ளார். அதாவது 6 இடங்களில் தாக்குதல் நடத்துவது, டார்கெட் இடங்கள், திட்டங்கள், வேலைக்கு ஆட்களை சேர்ப்பது, நிதி ஆதாரம் திரட்டுவது, தொடர்புகளை ஏற்படுத்துவது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டங்கள் காஷ்மீரில் இருக்கும் மருத்துவர்கள் முசமில் அகமது மற்றும் உமர் நபிக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஷஹீன் இவர்களுடன் தொடர்பில் இருந்துள்ளார். 2021ஆம் ஆண்டில் ஷஹீன் ஜெய்ஷ்-இ-முகமது அமைப்பில் சேர்ந்துள்ளார். அப்போதிருந்தே இந்த சதி வேலைகளில் ஈடுபட்டு வந்துள்ளார். ஷஹீனின் வங்கிக் கணக்குகளில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதாவது மிகப்பெரிய அளவில் கோடிகளில் பணம் புரண்டுள்ளது. கான்பூரில் 3 வங்கிக் கணக்குகள், லக்னோவில் 2, டெல்லியில் 2 என்று வங்கிக் கணக்குகளை திறந்துள்ளார். அனைத்திலும் வெளிநாட்டு பணம் குவிந்துள்ளது. கான்பூர் GSVM மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றி வந்த ஷாகின் 2013இல் தனது HOD பொறுப்பை துறந்துவிட்டு ஜனவரி 2014இல் திரும்புவதாக கூறி மறைந்துள்ளார். ஆனால் பின்னர் அவர் கல்லூரிக்கு திரும்பவே இல்லை. இவருக்கு அதிகாரப்பூர்வமாக கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் அவர் கொடுத்த முகவரியில் அவர் இல்லை என்ற பதில் மட்டுமே கிடைத்துள்ளது. இதையடுத்து அவர் 2021இல் பணியில் இருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் 2022இல் இந்த குழுவினர் துருக்கி சென்றுள்ளனர். அங்கு இவர்களுக்கு அபு உகாசா டிசம்பர் 6 தாக்குதலுக்கான கிரீன் சிக்னல் கொடுத்துள்ளார். 2010ஆம் ஆண்டில் வெளிநாட்டு மருத்துவர் ஒருவரை சந்தித்த பின்னர்தான் ஷாகின் பர்தா அணிவது என்ற புதிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டதாக கல்லூரியின் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து வெளிநாட்டில் செட்டிலாக வேண்டும் என்றும் பேசி வந்துள்ளார். இதைத்தான் தனது கணவரிடம் கூறி வந்துள்ளார். கணவர் மறுக்கவே கணவரை பிரிந்து சென்று தீவிரவாத செயலில் ஈடுபட்டுள்ளார். ஏன் திருமணத்தை துறந்து செல்கிறாய் என்று உறவினர்கள் கேட்டபோது நான் வாழ்ந்துவிட்டேன், எனது சமூகத்துக்கான கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்று பதிலளித்துள்ளார்.
ஷாகின் சயீத் மற்றும் முசமில் சகில் டெல்லி குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றவாளிகளாக கைது செய்யப்பட்டனர். இருவரும் மாருதி சுசுகி பிரெஸ்ஸா காரை புதிதாக வாங்கியுள்ளனர். இந்த கார் வெடிபொருட்கள் ஏற்றப்பட இருந்தது அல்லது குண்டுகளை எடுத்துச் செல்ல பயன்படுத்தப்பட இருந்தது என்று விசாரணை அமைப்புகள் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் இந்த கார் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட 32 கார்களில் இதுவும் ஒன்றாக இருந்தது. ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் உள்ள அல்ஃபலாக் பல்கலைக்கழகத்துடன் இணைந்திருக்கும் மருத்துவர்கள் ஷாகின் மற்றும் ஷகில் செப்டம்பர் 25ஆம் தேதி ஷோரூமில் இருந்து சில்வர் நிற காரை ரொக்கமாக பணம் கொடுத்து வாங்கியுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக கார் வெடிகுண்டை வெடிக்கச் செய்த உமர் தனது வீட்டிலேயே குண்டுகளை ஆய்வு செய்யும் லேப் வைத்திருந்ததும் தெரிய வந்துள்ளது. உமர் மற்றும் அதில் இருவரும் ஜெய்ஷ்-இ முகமது அமைப்புடன் தொடர்புடைய ஃபைசல், அசிம் உகாசா ஆகியவற்றுடன் நேரடி தொடர்பில் இருந்துள்ளனர். டெலிகிராம் வழியாக குண்டு தயாரிப்பு வீடியோக்களை பரிமாறியுள்ளனர். மருத்துவர் உமர் குண்டு தயாரிப்பில் எக்ஸ்பர்ட்டாக இருந்துள்ளான். இதனால் இவன் வீட்டில் லேப் அமைத்துள்ளனர். ஃபரிதாபாத்தில் நவம்பர் 8, 10 ஆகிய தேதிகளில் நடந்த சோதனைகளில் 358 கிலோ மற்றும் 2563 கிலோ எடையில் 2 வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் இவை வெடிக்க தயாரான நிலையில் இல்லை. இவை சூட்கேஸில் வைக்கப்பட்டுள்ளன. எந்த மெட்டலும் இணைக்கப்படவில்லை. இஸ்லாமில் தற்கொலை தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் வீடியோவில் உமர் தற்கொலை குண்டுவெடிப்பை தியாகம் என்ற பெயரில் நியாயப்படுத்த முயற்சிப்பது தெரிய வந்துள்ளது. தேதி குறிப்பிடாமல் வெளியாகியிருக்கும் அந்த வீடியோவில் உமர் ஆங்கிலத்தில் பேசுகிறான். வீடியோவில் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட கருத்துக்களில் ஒன்று சுய தாக்குதல். இது இஸ்லாமில் தியாக இயக்கம் என அறியப்படுகிறது. இதற்கு எதிராக பல முரண்பாடுகள், பல வாதங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஷஹாதத் நடவடிக்கை என்பது ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இடத்தில்தான் இறப்பார் என்று முன்கூட்டியே கருதும் செயலாகும். முதலில் டெல்லி சம்பவம் ஒரு வெடி விபத்தாக பார்க்கப்பட்டது. ஆனால் இது வெடிகுண்டு என்று NIA தெரிவித்து அதை நோக்கி விசாரணையை முடுக்கியுள்ளது. அல்ஃபலா பல்கலைக்கழகம் டெல்லி கார் குண்டுவெடிப்பில் முக்கிய காரணகர்த்தாவாக இருக்கிறது. இந்த வழக்கு முழுக்க இந்த பல்கலைக்கழகத்தை சுற்றி வருகிறது. இந்த வழக்கின் முக்கிய நகர்வாக நிதி மோசடி மற்றும் செல் நிறுவனங்கள் தொடர்பான குற்றச்சாட்டில் அமலாக்கத்துறை அல்ஃபலா பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் ஜாவத் அகமது சித்திக்கை கைது செய்துள்ளது. இதே நேரத்தில் இந்த வழக்கு தற்போது NIA-யின் கவனத்திற்கும் சென்றுள்ளது. அடுத்த கட்டமாக அல்ஃபலாக் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் நிசார் உல் ஹசனின் மனைவியும் மகளும் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். 10 MBBS மாணவர்களின் மொபைல் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்கள் வளாகம் விட்டு வெளியே செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. விரைவில் பல்கலைக்கழகம் இடிக்கப்படலாம் என்ற வலுவான சந்தேகம் எழுந்துள்ளது. இதற்கிடையில் ஜம்மு காஷ்மீரில் ஒருங்கிணைந்த சிறப்பு நடவடிக்கையில் 300க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 5 மாநிலங்களின் குற்றப்பிரிவு மற்றும் 3 மாநிலங்களின் ATS அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். மருத்துவ பின்னணி கொண்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். டெல்லி தாக்குதலுக்கு பாகிஸ்தான், துருக்கி மற்றும் ஜெய்ஷ்-இ முகமது தீவிரவாத அமைப்புகளுக்கு தொடர்பு உள்ளதென விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தாலும் சிலர் இன்னும் இந்த கைதுகளை தவறாக வழிநடத்தப்பட்ட இளைஞர்கள் என்று கூறி வருகின்றனர். எந்த வகையில் இவர்கள் இவ்வாறு கூறுகின்றனர்? நன்றாக மெத்தப்படித்த இளைஞர்கள், மருத்துவர்கள், அனைத்து வகையிலும் விஷயங்களை ஆய்வு செய்யும் திறன் கொண்டவர்கள். அப்படி இருக்கும்போது அறியாமல் செய்தது என்று கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஆனால் இந்த முறை மோடி, அமித்ஷா தலைமையிலான டெல்லி அரசு பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கையுடன் செயல்படுகிறது. எந்த நேரத்திலும் ஆதாரங்கள் கிடைத்தால் அதிரடி நடவடிக்கைகளில் இறங்கலாம். ஊழல் என்றாலே பயங்கரமாக தண்டிக்கும் நாட்டில் தீவிரவாதம் என்றால் விடலாமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த சதிவலையில் யாராக இருந்தாலும் எங்கு மறைந்திருந்தாலும் அவர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள் என்று அமித்ஷா கூறியிருக்கிறார். இந்த தீவிரவாத வலையமைப்புகளின் விளையாட்டு விரைவில் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்லாமாபாத்தில் நடந்த குண்டுவெடிப்புக்கு இந்தியா காரணம் என்ற பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் பொறுப்பு இல்லாமல் கூறியிருந்தார். ஆனால் எந்த ஆதாரங்களையும் இதுவரை கொடுக்கவில்லை. ஆனால் டெல்லி அரசு தினமும் ஆதாரங்களை திரட்டி அதிரடி நடவடிக்கைகளில் இறங்கி வருகிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? பாகிஸ்தான் முழுக்க தீவிரவாத கும்பலிடம் சிக்கியிருக்கிறது என்பது மட்டும்தான். நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். நன்றி.